ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் பூமிக்கு அடியில் இருக்கிற பெரிய பெரிய டைட்டன்கள் எல்லாமே நம்ம வாழ்கிற இடத்துக்கு வர ஆரம்பித்தா என்ன நடக்கும் அப்படின்ற கதையை மொனார்க் லெகசி ஆஃப் மான்ஸ்டர் அப்படின்ற சீரீஸ் மூலயமா நம்ம பார்த்துட்ருக்கோம். போன வீடியோவில் பார்ட் 1ல் 5 எபிசோடில் நடந்த கதையை பார்த்துருப்போம். இப்போது இந்த வீடியோவில் அதுக்கு அடுத்து நடக்கிற முழு கதையுமே பார்த்து முடிச்சிடலாம். நீங்கள் பார்ட் 1 வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை போய் செக் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோவில் பார்ட் 2 உடைய கதையை பார்த்துடலாம். அதுக்கெலாம் முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மூவிஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க இந்த வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லேயே 1955 காமிக்கிறாங்க. இங்கே ஒரு பார்ட்டி நடந்துகிட்ருக்கு. இந்த பார்ட்டியில் லீசாவும் கேக்கோவும் கலந்துருக்காங்க. இப்போது நம்ம ஜென்ரல் பக்கெட் வராரு. அவர் யாருன்னா நம்ம லீசாவோட ஹெட்டு. நம்ம லீசா கிட்ட வந்து இன்னும் சில மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் கிட்ட இவரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போது நம்ம கேக்கோவையும் நம்ம லீசா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க இப்படி இவங்க மாறி மாறி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம லீசா வந்து கேக்கோ கிட்ட என் கூட டான்ஸ் ஆட வரியா அப்படின்ற மாதிரி கேட்க அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இப்போது அவங்க 2 பேரும் நல்லா டான்ஸ் ஆடிட்டு இப்போது பேசிகிட்டு இருக்காங்க. லீசா கேக்கோவை லவ் பண்ணுறாரு போல். ஸோ அவரும் அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் அப்போ இவங்க மாடியில் இருக்கும்போது நம்ம லீசாவுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதை வந்து ஒரு ஆள் வந்து சொல்லிட்டு போகிறாரு. பில்ராண்டா உங்களை அர்ஜென்ட்டாக வர சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது இவங்க அந்த இடத்துக்கு போகிறாங்க. பில்ராண்டா யார்? இவங்களுடைய ஃப்ரெண்டு தான். இப்போ ப்ரெசென்ட்டில் என்ன நடக்குது அப்படின்றத காட்டுறாங்க. நம்ம லீசாவை மட்டும் மொனார்க்கோட ஆளுங்க தனியாக ஒரு ட்ரக்கில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அங்கே யார் இருக்கான்னா நம்ம லீசாவுக்கு தெரிஞ்ச அந்த லேடி இங்கே இருக்காங்க. அந்த ட்ரக்கில் இருந்த மொனார்க்கோட ஆளுங்களை அந்த லேடி அடித்து போட்டுட்டு நம்ம லீசாவோட கையில் இருக்கிற அந்த கட்டையும் அவுத்து விட்டுட்டு நான் உங்கள் கூடயே சேர்ந்துக்கிறேன், எனக்கு இந்த மொனார்க்கில் இருக்க எனக்கும் இஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம லீசாவும் அவங்களுடைய பழைய ஃப்ரெண்டு அப்படின்றதுனால அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இப்போது இவங்க 2 பேரும் அந்த ட்ரக் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. இப்போது இங்கே 1955ல் இவங்க ரேண்டாவை பார்க்க போகும்போது நம்ம ரேண்டா சொல்கிறாரு, நமக்கு ஒரு டைட்டன் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ அவங்க கன்ஃபார்மாக அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், அங்கே ஒரு பயங்கரமான சிக்னல் நமக்கு கிடச்சிருக்கு. பிலிப்பைன்ஸில் நமக்கு பயங்கரமான ஒரு சிக்னல் கிடச்சிருக்கு. அங்கே நம்ம போனோம் அப்படின்னா அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நானும் கேட்கவும் அந்த இடத்துக்கு போய் அந்த மான்ஸ்டரை நாங்கள் வாட்ச் பண்ணுறோம். நீ என்ன பண்ணு, இங்கே மொனார்க்கிலே இரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு லீட்ஸா ஒத்துக்கலை. ஏன்னா நம்ம கேக்கோ கூட இருக்கிறதுக்கு தான் அவருக்கும் பிடிக்குது. அதனால நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அது முடியாது. இங்கே நம்ம ஆரம்பித்த இந்த மொனார்க்குக்கு ஸ்பான்சர் வேணும். அது இல்லை அப்படின்னா நம்மளால் இன்னும் ஆராய்ச்சி பண்ண முடியாது. அதுக்காக நீ இங்கே இருந்தே தான் ஆகணும். நீயும் வந்துட்ட அப்படின்னா நம்மளோட ஸ்பான்சர்ஷிப்பையும் அவங்க வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னனால நம்ம லீட்ஸாவும் வேறு வழி இல்லாமல் இங்கே இருக்கேன்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. இப்போ வெளியே போயிட்டு வந்து நம்ம கேட்டு கென்டாரோ 3 பேரும் வீட்டுக்குள்ளே வந்த பிறகு அவங்க ஷாக் ஆகுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா லீட்ஸாவும் அந்த லேடியும் அங்கே வந்திருக்காங்க. அப்போ இவங்க நீங்கள் எப்படி அவங்க கிட்ட வந்து தப்பிச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு ஒரு மிச்சல் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணா. அவள் மொனார்க்குக்கு இனிமேல் ஒர்க் பண்ண மாட்டா. அவள் இனிமேல் நம்ம சைடு தான். அதனால் நீங்கள் என்ன நம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்து நமக்கு ஒரு பெரிய ஆபத்தே வரப்போகுது. அதை தடுக்கிறதுக்காக தான் உங்கள் அப்பா இன்னும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியும். ஸோ அதனால் அவரை தேடி நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போது மொனார்க்கில் நம்ம ஏஜென்ட் டிம்மும் அங்கே இருக்கிற லேடியும் பேசிகிட்டு இருக்காங்க. ரீச்சாவை கொண்டு போன ட்ரக்கில் இருந்து இவங்களுக்கு ஒரு காலுமே இல்லை. அதனால இவங்க இப்போ என்ன பண்ணலாம், அடுத்து இந்த பசங்களாம் எங்கே போகிறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒரு இடத்துல ஒரு கோட் வேர்டை பார்க்குறாங்க. ஹிரோஷி இந்த இடத்துல ஏற்கனவே இருந்திருப்பார். அதனால அவர் விட்டுட்டு போன அந்த கோட் வேர்டை அவர் வச்சு ஒரு மேப்பை ட்ரா பண்ணுறாரு. அந்த மேப்பில் ஒவ்வொரு புள்ளி பாயிண்ட் வைக்கும்போது அப்போ தான் அவங்களுக்கும் தெரிய வருது, இந்த இடத்துல தான் அடுத்து அவங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா அவங்கள கண்டிப்பாக பிடிச்சிடலாம். அண்ட் ஹிரோஷியும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இவரும் அந்த இடத்த கண்டுபிடிச்சிடுறாரு. இப்போது 1955ல் நம்ம கேக்கோவும் ரேண்டாவும் அவங்க சொன்ன அந்த பிலிப்பைன்ஸுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு தீவுக்கு போனால் அங்கே டாக்டர் சுசுகி அப்படின்றவரை மீட் பண்ணுறாங்க. அவர் தான் காமா ரேடியேஷன் சிமுலேட்டரை கண்டுபிடிச்சிருக்காரு. அதை பற்றி அவர் இப்போது சொல்லிகிட்டு இருக்காரு. இது வந்து நிறைய ரேடியேஷன் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கும். அதை வச்சு நம்ம அந்த மான்ஸ்டர்ஸை வர வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த மிஷினை வச்சு நம்ம ஒரு ரேடியேஷனை க்ரியேட் பண்ணலாம். அது வந்து இன்னொரு ரேடியேஷனோட ரிப்ளையும் அது வாங்கும். அந்த மாதிரி நம்ம மான்ஸ்டர் கூட கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அந்த மான்ஸ்டர்ஸை இங்கே அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ ட்ரக்கில் லீட்ஸாவும் இவங்களும் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. பின்னாடி மேவும் மிச்சேலும் உட்காந்துட்டு இருக்க நம்ம அவங்க கிட்ட கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்து இவங்க கிட்ட தான் அந்த டீலே போட்டிருப்பாங்க. அப்போ அவங்க சொல்ல, நான் தான் உங்களுக்கு நாங்கள் எங்கே இருக்கிறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டேனே, அப்படியே நீங்கள் இன்னும் என்னை வீட்டுக்கு அனுப்பாமல் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அவங்க வெயிட் பண்ணு, இன்னும் இந்த டெசர்ட்டை விட்டு நம்ம போன பிறகு உன்னை கண்டிப்பாக நான் வீட்டில் விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது அவங்க ஒரு இடத்துல இறங்குறாங்க. இறங்கின பிறகு அடுத்து நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறது எக்ஸ் மொனார்க் ஆளுங்க தான் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நம்ம கேட்டுக்கு அதில் விருப்பமே இல்லை. ஆனால் அடுத்து இந்த உலகம்
அழியிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இந்த மான்ஸ்டர்ஸ் நிறையா வரப்போகுது. அதை தடுக்கணும் அப்படின்னா நம்ம உங்கள் அப்பாவோட ஆராய்ச்சியை பின்தொடரணும். உங்கள் அப்பாவையும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இருக்கிற ஒரே வழி இந்த ஆளுங்க கூட சேர்ந்து இருக்கிறது தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போது அவங்க போகிறாங்க. இப்போது 1955ல் லீட்ஸா போயிட்டு அவங்க ஜென்ரல் கிட்ட எனக்கும் அந்த பிலிப்பைன்ஸ்க்கு போக ஆர்டர் கொடுங்க, நான் அங்கே போகணும், அவங்களுக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அவர் வந்து அங்கே உதவி பண்ணுறதுக்கு நிறைய சோல்ஜர்ஸ் இருக்காங்க, அதனால நீ அங்கே போகணுன்ற அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அவரை அனுப்பி வச்சிடுறாரு. இப்போது நம்ம கெய்ட்டு லீசா இவங்களாம் போனாங்கல்ல, அங்கே அவங்க ஒரு வண்டி இருக்கிறத பார்த்துடுறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த வண்டியில ஏதோ ஒரு கேட்ஜெட்டும் இருக்கு. அந்த வண்டி பக்கத்துல ஒரு ஆள் இருக்கதையும் பார்த்துடுறாங்க பைனாகுலர்ல. அப்படி பார்க்கும்போது தான் தெரியுது அது அவங்க அப்பா ஹிரோஷி தான்ட்டு. அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். நம்ம கென்டாரோ தான் பார்க்குறான். அவனும் நம்ம அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்ட கொடுக்க, கேட்டும் அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அவங்க அப்பா ஏதோ சொல்றாரு, ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்போது லீச்சா அதை வாங்கி பார்க்க, அதோட அந்த சீனை கட் பண்ணிட்டு இப்போது 1955ல் நடக்கிறத காட்டுறாங்க. அங்கே சுசுகி அந்த கேட்ஜெட்டை அந்த தண்ணிக்கு நடுவில் போய் வைக்கிறாரு. இப்போது நம்ம லீச்சா இந்த இடத்துக்கு வந்திருக்காருங்க. எதுக்காகனே தெரில. ஜென்ரல் போகாதன்னு சொல்லியும் அவர் இங்கே வந்துட்டார். எதுக்காகனா நம்ம கெய்கோக்காக தான் அவர் இங்கே வந்திருக்காரு. அது நம்ம கெய்கோக்கும் தெரியுது. இப்போது லீச்சாவும் இவங்களும் இருக்கிற இடத்த அந்த மொனார்க் ஆளுங்க கண்டுபிடிச்சி, நம்ம ஏஜென்ட் டிம் இருக்கார்ல, அவர் தான் கண்டுபிடிச்சி ஹெலிகாப்டரில் வந்துட்டாங்க. அடுத்து டக்குன்னு 1955ல் நம்ம லீச்சாவும் கெய்கோவும் உட்காந்து ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க. லீச்சா அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்றத வந்து சொல்லிகிட்டு இருக்க, அந்த நேரத்தில் அந்த தண்ணி நடுவில் வச்சிருந்த கேஜெட்டு வந்து இவங்க மேலே விழ வருது. அவர் நல்ல வேலை கெய்கோவை பிடிச்சி தள்ளிடுறாரு. அதனால அந்த கேஜெட் இவங்க மேலே விழலை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே இருந்து ஒரு பெரிய காய்ச்சலாக வருது பாருங்க. அவ்வளோதான், இவங்க பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. இங்கே மட்டும் கிடையாது, இப்போது கரண்ட்டாக இங்கே ப்ரெசென்ட்லேயும் என்ன நடக்குதுன்னா, அந்த பாலைவனத்தில் அப்பா இவங்கள இந்த இடத்துலேருந்து கிளம்புங்கன்னு சொல்லி தான் சிக்னல் கொடுத்துருக்காரு. அதை நம்ம லீச்சா பார்த்துட்டு இங்கேருந்து நம்ம ஓடி ஆகணும்னு சொல்லி ஓடுங்கன்னு சொன்னோடனே எல்லாம் ஓட ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள். அப்போ அவங்களுக்கு கீழே இருக்க தரையை அப்படியே பொழந்துக்கிட்டு கீழே விழ ஆரம்பிக்குது. இவங்க எல்லாருமே சரிஞ்சு அப்படியே கீழே விழுந்துச்சு. பார்த்தா அது ஒரு மலையே கிடையாது, அது ஒரு மான்ஸ்டர் காட்சிலா தான். அதை பார்த்து இவங்களுக்கு ஒரே ஷாக்கு. அந்த காட்சியில் அப்படியே நடந்து இன்னொரு பக்கமாக போயிடுது. இப்போது 1955ல் நம்ம கெய்கோ இதை வந்து கண்டுபிடிச்சதுனால இதை நம்ம ஆஃபீஸர்ஸ் கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு வராங்க, மொனார்க்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு. அங்கே வந்து பார்த்தா நம்ம லீச்சாவோட வேலையை தூக்கிட்டாங்க. ஏன்னா ஜென்ரல் சொன்னதையும் தாண்டி அவராக அங்கே போனதுனால உங்கள் இடத்துக்கு வேறு ஒரு ஆஃபீஸரை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம கெய்கோக்கு அவ்வளோதான், சரி கோவமாயிடுது. என்ன தான் பண்ணி வச்சுருக்க நீ அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. இப்போது நம்ம லீச்சா அந்த டீமு அவங்க எல்லாரும் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ லீச்சா சொல்கிறாரு, உங்கள் அப்பா வரைஞ்சா அந்த மேப் படியே போவோம், ஏன்னா அதுபடி போனோம்னா நம்ம அவங்க அப்பாவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல. ஆனால் நம்ம கெய்ட்டுக்கு வந்து மான்ஸ்டரை தொடர்ந்து போகலாம், அங்கே போனோம் அப்படின்னா நம்ம அப்பாவும் அங்கே தான் போயிருப்பார். அது மட்டும் இல்லை, இந்த மான்ஸ்டர் அப்படியே போச்சு அப்படின்னா மனுஷங்க இருக்கிற இடத்துக்கும் போயிடும், அதுக்கப்புறம் மனிதர்களுக்கே இது ஆபத்தாக முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் லீச்சா அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு. லீச்சாவும் மிச்சலும் அந்த காரை எடுத்துகிட்டு நாங்கள் உங்கள் அப்பா வச்சுருந்தா அந்த மேப் படி போகிறோம், நீங்கள் வேணால் மான்ஸ்டரை திறந்து போங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இவங்க 3 பேரும் சரி ஓகேன்னு அந்த மான்ஸ்டர் எங்கிட்டு போச்சோ, அந்த மான்ஸ்டர் எந்த சைடு போச்சோ அந்த சைடே இவங்க நடந்து போகிறாங்க. அப்போ தான் போயிட்டே இருக்கும்போது நம்ம ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபீல் பண்ணி நம்ம கேட்டுக்கிட்ட, நான் உங்ககிட்டேருந்து ஒன்று மறைச்சிட்டேன், உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்ல வராங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் நம்ம இருக்கிற இடத்த அந்த லேடி கிட்ட சொன்னேன், மொனார்க் ஆளுங்கிட்ட, அதனால தான் அவங்க இங்கே வந்தாங்க அப்படின்னு நம்ம சொன்னோடனே நம்ம கெய்ட்டுக்கு சரி காண்டாயிடுது. இவ்வளோ நாள் எங்கள் கூடயே இருந்துக்கிட்டு இப்படி பண்ணுறியா அப்படின்னு நம்ம சொன்னோன்னே அவங்க வந்து, இல்லை எனக்கு என் ஃபேமிலி கூட இருக்கணும்னு தானே ஆசையாக இருக்கும், உங்களுக்கு எப்படி உங்கள் ஃபேமிலி முக்கியமோ அந்த மாதிரி தான் எனக்கும், அதனால தான் நான் தெரியாமல் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சாரி கேட்குறாங்க. அப்போது கேட்டு ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே முன்னாடி நடந்து போகிறாங்க. மணலுக்குள்ளே இருந்து நம்ம மொனார்க்கை சேர்ந்த டிம்மு எந்திரிக்கிறாரு. அவர் ஹெலிகாப்டரில் ஆக்சிடென்ட் ஆகியுமே அங்கேருந்து உயிர் பொழைச்சிட்டாரு. அப்படியே கட் பண்ணால் இங்கே பக்கத்து ஊரில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. இங்கே நம்ம கென்டாரோ கேட்டு இவங்க 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. வந்து ரெஸ்ட் ரூம் போய் ரொம்ப நேரம் ஆகுது, ஏன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பார்க்குறதுக்காக போகிறாங்க. ஆனால் இவங்க போகிறதுக்கு முன்னாடியே மேவை யாரோ 2 பேர் கடத்திட்டு போயிருக்காங்க. இவங்க உள்ளே வந்து பார்த்தோன்னே மேவோட பாஸ்போர்ட்டு பேக்கு மட்டும்தான் கீழே கிடக்கு. அப்போது தான் நம்ம ஹீரோயின் கேட்டு அவளுக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறா. அவளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கீழே வேகமாக இறங்கி போக, அப்போ தான் அந்த இடத்துக்கு நம்ம மொனார்க்கு டிம்மும் வந்துடுறாரு. அவரை பார்த்துட்டு மேவை நீங்கள் எங்கே கடத்திட்டு போனீங்க, ஒழுங்குமுறையாக தான் சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டு இருக்கா. ஆனால் அவர் போமா, நானே அடி வாங்கி நொந்து போய் வந்திருக்கேன், என்னை பார்த்து நீ கடத்திட்டு போன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் தான் நம்ம கேட்டுமே புரிஞ்சுக்கிறான், இவர் நம்ம ஃப்ரெண்டு மேவை கடத்தலைன்னு சொல்லி.
அதுக்கப்புறம் எங்கள வந்து நீங்க மேவ தேடுறதுக்கும், எங்க அப்பாவ தேடுறதுக்கும் நீங்க உதவி பண்ணீங்க அப்படின்னா, லீச்சா எங்க இருக்காரு அப்படின்ற விஷயத்த நாங்க சொல்றோம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கா. இத கேட்டோனே கென்டாரோ நம்ம கேட்ட கூட்டு வந்துட்டு, இந்த மாரி இவர்கிட்டலாம் ஏன் நீ டீல் பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு நம்ம அப்பாவ தேடணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு. அவர் நம்மள விட்டு போனவர் தானே அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்கான். அத கேட்டோனே கேட்டு, இங்க பாரு அப்பாவலாம் நீ அப்படி பேசாத. அவரு நம்மள விட்டு போனாரு அப்படின்றதுக்கு என்ன உறுதி? அவரு வேற ஏதோ ரீசன்ஸ்க்காக கூட போயிருக்கலாம்ல. அவர புடிச்சு கேட்டா மட்டும் தான் நமக்கு தெரியும் அப்படின்ற மாரி சொல்றா. அதே நேரம் நம்ம டிம்முக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால்ல மொனார்க்க சேர்ந்த அந்த லேடி தான் பேசுறா. இவங்க தான் பிரசிடென்ட் போல மொனார்க்குக்கு. இந்த மாரி "என்னாச்சு? அங்க போனீங்களே, என்ன நடந்துச்சு?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம டீமு, "அங்க நாங்க ஒரு மிகப்பெரிய காட்சிலாவ பார்த்தோம். அது எங்க டீம அட்டாக் பண்ணதுல உயிர் பொழச்சு நான் தான் வந்திருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்றாரு. இத கேட்டோனே அவங்களுக்கு ஷாக்கு. "என்னது காட்சிலாவ பார்த்தீங்களா?" அப்படின்ற மாரி அரண்டு போய் நிக்கிறாங்க. சரி ஓகே. நான் உங்கள கூட்டு போறதுக்காக ஹெலிகாப்டர்ல டீம் அனுப்புறேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்போ அடுத்த சீன்ல அலாஸ்கால இருக்கிற மொனார்க்கோட அவுட் ஸ்டேஷன காமிக்கிறாங்க. அங்க நம்ம லீட்ஸாவும், லீட்ஸா கூட வந்த அந்த ஃப்ரெண்ட் லேடி இருக்காங்கல்ல, அவங்களுமே உள்ள போயிட்டு இந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் பயமா இருக்கோ, இப்பவே இந்த இடத்த விட்டு போயிருங்க. இந்த இடத்த நான் செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக 10 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வைக்க போறேன். யாராலயும் வெளிய போக முடியாது. அப்படின்ற மாரி ஒரு மிரட்டிட்டு இருக்காரு. அந்த நேரம் அங்க இருந்த ஒரு பொண்ணு அங்கருந்து எஸ்கேப் ஆகி இந்த மொனார்க்கோட பிரசிடென்ட் லேடிக்கு இந்த விஷயத்த சொல்லிடுறா. இப்போ இங்க ரயில்வே ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. நம்ம டிம்மு இவங்க 2 பேர்கிட்டயுமே, நீங்க மே அப்படின்னு நெனச்சிட்டு இருக்கீங்கல்ல, அந்த பொண்ணோட பேரு உண்மையிலேயே மே கிடையாது. அவளோட பேரு கோரா அப்படின்ற மாரி சொல்றாங்க பாருங்க. அது கேட்டோனே இவங்க 2 பேருக்குமே ஷாக்கு. இப்ப நம்ம மேவ காமிக்கிறாங்க. அவங்கள 2 பேரு ஃப்ளைட்ல உட்கார வச்சு கடத்தி கூட்டு போயிட்டுருக்காங்க. அப்படியே அவளோட ஃபிளாஷ்பேக்க நெனச்சு பார்க்குறா. இவ கம்ப்யூட்டர்ல ரொம்பவே கில்லாடி. அதனாலேயே அவளுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பெனியான ஏஇடி கம்பெனில வேலை பார்க்குறதுக்கு சான்ஸ் கிடைக்குது. அங்க போனோனே அவங்க என்ன சொல்றாங்க, "இந்த கம்பெனிய நீயும் நானும் சேர்ந்து தான் பெரிய லெவல்ல வளர்க்க போறோம். ஸோ அதுக்காக நீங்க ஒர்க் பண்ணி தான் ஆகணும்." அப்படின்ற மாரி சொல்ல அவளுக்கும் சந்தோஷம் தான். ஆனா ஒர்க் பண்ண அவ எதுக்காக ஒர்க் பண்றா, யாருக்காக பண்றான்றதே தெரியாம அவள ஒரு சாதாரணமான எம்ப்ளாயி மாரி தான் நடத்திட்டு இருக்காங்க. இவ ஒரு நாள் கேள்வி கேட்கும்போது, அதுக்கு அங்க இருந்த அந்த ஹெட் ஆஃபீசரு, "இங்க பாரும்மா, நீ இப்படிலாம் கேள்வி கேட்கக்கூடாது. நாங்க குடுத்த வேலைய நீ பண்ணணும். அவ்வளோதான்." அப்படின்ற மாரி மிரட்ட, அத கேட்டவுனே இவளுக்கும் கடுப்பாயிடுது. அப்படியே அந்த சீன் கட் ஆக, இப்போ பிரசன்ட்ல நம்ம கேட்டு, கென்டாரோ, டிம் இவங்க 3 பேருமே நம்ம உண்மையான கோராவோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க போய் அவங்க அம்மா கிட்ட விசாரிக்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மா, "கோரா வீட்ட விட்டு போய் 2 வருஷம் ஆகுது. அவ என்ன பண்றா? எங்க இருக்கான்றது எங்களுக்கு தெரியவே தெரியாது." அப்படின்ற மாரி சொல்றாங்க. இவங்களும் அவங்கள பத்தி வேற ஏதாவது தெரியுமான்னு விசாரிக்க, அவங்க அம்மாவுக்கு எதுவுமே தெரியல. ஆனா நம்ம கோராவோட தங்கச்சி அங்க தான் உட்காந்துருக்கா. அவளுக்கு ஏதோ தெரியுது. ஆனா சொல்ல வர மாட்டேங்கிறா. சரின்ட்டு இவங்களும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இவங்க கிளம்புன அடுத்த நிமிஷமே அந்த கோராவோட தங்கச்சி இருக்கால்ல, அவ கார எடுத்துட்டு ஒரு இடத்துக்கு போறா. அவள ஃபாலோ பண்ணிட்டு இவங்களும் போறாங்க. அவளோட காரு ஒரு சூப்பர் மார்க்கெட்டோட கீழ கார் பார்க்கிங்ல போயிருக்கும். அவங்களும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போனதுல, இப்போ கார் எங்க போச்சுன்னு தெரியாம நின்னுட்டு இருக்கும்போது, டக்குனு அவ ஒரு ராட் எடுத்துட்டு, "இங்க பாருங்க, எதுக்காக நீங்க இங்க வந்திருக்கீங்க? எங்க அக்காவ எதுக்கு விசாரிக்கிறீங்க? அந்த கம்பெனியோட ஆளுங்க தானே நீங்க?" அப்படின்ற மாரி கேட்குறா. இவங்களும், "என்னது கம்பெனியா? நாங்க உங்க அக்காவோட ஃப்ரெண்டு தான். அவளுக்கு ஏதோ பிரச்சனையா? அப்படின்றதுக்காக தான் நாங்க விசாரிக்கிறதுக்காக வந்தோம்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கா. அப்போதான் நம்ம கோராவோட தங்கச்சி ஒரு விஷயத்த சொல்றா. இதுக்கு முன்னாடி நம்ம கோரா ஒரு கம்பெனியில அதான் ஏஐடி கம்பெனியில வேலை பார்த்தோம். நமக்கு வேலை பார்த்துருக்கான்னு தெரிஞ்சிருக்கும்ல. அந்த கம்பெனியில அவ பண்ற கோடிங் யாருக்கு போகுது, எதுக்காக வேலை பார்க்குறான்னு தெரியாதும்போது, அவங்க அத வந்து மறுத்துருக்காங்க. ஸோ, அதனால அவ என்ன பண்ணிட்டா, அந்த கம்பெனியோட சிஸ்டத்தையே ஹேக் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் கீழ பேஸ்மெண்ட்ல இருக்கிற சர்வர் கம்ப்யூட்டர போய் பார்த்துருக்கா. அப்பதான் தெரியுது, இந்த கம்பெனி வந்து நெறைய மிருகங்கள வச்சு எக்ஸ்பெரிமென்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ, இதெல்லாம் பார்த்த நம்ம கோரா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ட இவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வச்சிருந்த அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே அழிச்சு விட்டுர்றா. அத அழிச்சு விட்டுட்டு, அங்கருந்து இவங்க கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லி தான் இந்த ஊர்லேருந்து ஜப்பானுக்கு வந்து 2 வருஷமா தெரியாத பேர வச்சு வாழ்ந்துட்டு வந்திருக்கா. ஸோ, இப்போ இது எல்லாத்தையுமே பண்ணது நம்ம கோரா தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட அந்த கம்பெனி, நம்ம கோராவ கடத்தி வச்சு அவங்க கம்பெனிக்கு கூட்டு போய் இப்போ விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த லேடி இருக்காங்க, இந்த கம்பெனியோட ஓனரு. அவங்க தான் இந்த மாரி நம்ம கோராவ பார்த்து, "நீ பண்ண காரியத்துக்கு உன்ன நாங்க இங்கேயே வாழ்க்கை பூரா வச்சிருந்தாலும் பத்தாது." அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்காங்க. ஆனா, அதுக்கு பதிலா நீ ஒண்ணு பண்ணலாம். நீ இப்போ மொனார்க்கோட வேலை பார்க்குறன்னு எனக்கு தெரியும். நீ இப்போ மான்ஸ்டர்ஸ பத்தி தேடிட்டு இருக்கன்னு தெரியும். ஸோ, அந்த விஷயத்த எல்லாமே எங்ககிட்டயும் சொல்லு. நீ போறது, அங்க பார்க்குற மிருகங்கள் எல்லாத்தையுமே எங்ககிட்ட டேட்டாஸ ஷேர் பண்ண அப்படின்னா, இந்த பிரச்சனையிலேருந்து நாங்க உன்ன வெளிய எடுத்துடுறோம்.
உன்னை நாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாரி ஒரு டீல பேசிட்டு இருக்காங்க. அப்படியே இங்க காட்டுறாங்க. நம்ம கோராவ காப்பாத்தணும் அப்படின்னா, அவ இப்போ ஏஐடி கம்பெனில தான் இருப்பா. அங்க போய் அவள காப்பாத்திட்டு வந்துடலாம்னு சொல்லி கம்பெனிக்கும் போறாங்க. ஆனா, அந்த கம்பெனியும் பெரிய கம்பெனி அப்படின்றதுனால செக்யூரிட்டிலாம் பலமாவே இருக்கு. ஸோ உள்ள போக முடியாதுன்ட்டு அப்போ நம்ம டிம்மு மொனார்க்க சேர்ந்த ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாரி ஒரு விஷயத்த சொல்றாரு. அத சொன்ன உடனே அங்க இருக்கிற எல்லாரோட மொபைலுமே ஆஃப் ஆயிட்டு, அவங்களுக்கு ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் தான் வருது. இந்த மாதிரி இங்க ஒரு மான்ஸ்டர் வரப்போகுது. எல்லாரும் சேஃபான இடத்துக்கு போயிருங்க அப்படின்ற மாரி ஒரு அலர்ட் மெசேஜ். அத கேட்டோனே அங்க இருக்கிற மக்கள், அந்த ஏரியால இருக்க மக்கள் எல்லாருமே அலறிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கம்பெனிக்குள்ள இருக்கவங்களும் அங்கிட்டு இங்கிட்டு ஓட, இதான் டைம்ன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் உள்ள ஓடி நம்ம மேவ பார்க்கறதுக்காக வராங்க. அந்த நேரம் தான் இந்த கம்பெனியோட ஓனருக்கு தெரிஞ்சு போச்சு. இது மொனார்க்கோட வேலை தான். இவள காப்பாத்துறதுக்கு தான் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அவங்க அமைதியா உட்காந்துருக்காங்க. இப்போ இவங்க 3 பேருமே இங்க மேல வந்துட்டாங்க. இந்த கம்பெனியோட ஓனர் லேடி என்ன சொல்றாங்க, நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாரி ஒரு பொய்யான நடிப்ப போட்டு அவங்கள அனுப்பி வச்சுடுறாங்க நம்ம கோராவ. நம்ம டிம்மு அலர்ட் சிஸ்டத்த ஆன் பண்ண விஷயம் மொனார்க்கோட பிரசிடென்ட்க்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா அப்போ சடனா ஒரு கார் வந்து இவங்க எல்லாரையுமே கொத்தா உள்ள கூட்டு போயிடுறாங்க. அந்த காருக்குள்ள போய் பார்த்தா மொனார்க்கோட பிரசிடென்ட் லேடி அங்க தான் இருக்காங்க. அவங்க நம்ம டிம்ம பார்த்து, "எதுக்காக நீ அந்த அலர்ட் ஆன் பண்ண?" அப்படின்ற மாரி கேட்க, அப்பதான் நம்ம டிம்மு இந்த மாரி இவங்களோட ஃப்ரெண்டுமே அந்த ஏஐடி கம்பெனில மாட்டிட்டு இருந்தான். ஸோ அவன காப்பாத்துறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்ற மாரி சொல்றாரு. இங்க பாரு, நீ பண்ண ஒரே விஷயத்தினால இவ்வளோ நாள் மொனார்க் அப்படின்ற ஒரு அமைப்பு இருந்ததே யாருக்கும் தெரியாது. இப்போ நீ பண்ணதுனால எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இதுக்கு என்ன பதில் சொல்லப் போற அப்படின்ற மாரி கேட்டுட்ருக்கேன். இத கேட்டும் இங்க பாருங்க, என்னோட ஃப்ரெண்டுமே இன்னும் அந்த கம்பெனியால மாட்டிக்கிட்டு தான் இருக்கா. ஸோ அவள காப்பாத்துறதுக்கு உதவி பண்ணீங்க அப்படின்னா, லீச்சா எங்க இருக்காரு அப்படின்ற விஷயத்த நாங்களும் உதவி பண்ணுவோம் அவர தேடுறதுக்கு அப்படின்னு மாரி சொன்னோனே, அந்த லேடியுமே ஒத்துக்கிறாங்க. இப்போ அந்த ஏஐடி கம்பெனியோட ஓனர் லேடிக்கு ஃபோன போட்டு, இந்த மாரி அவளோட இருக்கிற பிரச்சனைய முடிச்சு விடுங்க அப்படின்னு மாரி சொல்ல, சரி ஓகேன்னு அவங்களும் நம்ம மேவ அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுடுறாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டோம்னு சொல்லி. நம்ம மேவும் 2 வருஷம் கழிச்சு அவங்க வீட்டுக்கு போய் ஃபேமிலிய பார்த்து கட்டி புடிச்சு ரொம்பவே ஃபீல் பண்றான். அடுத்த நாள் காலையில கென்டாரோ, கேட் இவங்க 2 பேரையுமே தேடி வந்து நம்ம அவங்கள பார்த்து, "என்னதான் இருந்தாலும் நீங்க 2 பேரும் தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸு. நம்ம 3 பேரும் சேர்ந்து தான் அடுத்த பயணத்துக்கு போணும்." அப்படின்ற மாரி சொல்ல, சரின்ட்டு அடுத்த இடத்த நோக்கி இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த மொனார்க்கோட லேடி இருக்காங்கல்ல, பிரசிடென்ட் லேடி. அவங்க இதுக்கப்புறம் பப்ளிக்கு நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரஸ் மீட்டிங்க வச்சு, இந்த மாதிரி நாங்க மொனார்க் அமைப்பு, எங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள மான்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்துறது தான். நாங்க இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மான்ஸ்டரையுமே தேடி கண்டுபிடிச்சு, அத உங்க கண்ணு முன்னாடியே அழிச்சிருவோம். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், அதுக்கான ஒரு ட்ரையலா தான் இன்னைக்கு நாங்க ஒரு அலர்ட்ட சென்ட் பண்ணோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்போ அந்த ஏபிஇடி அந்த கம்பெனியில இருக்கிற அந்த லேடியுமே இந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு, இதுக்கப்புறம் நமக்கு நல்ல செய்தி தான். அந்த மிருகங்கள் பத்தி நமக்கு அந்த மான்ஸ்டர்ஸ பத்தி நமக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்னா, நம்ம கம்பெனியும் ஒரு பெரிய கம்பெனியா மாறிரும் அப்படின்ற ஒரு சந்தோஷப்படுறாங்க. இதே நேரம் நம்ம லீட்ஸா அங்க இருக்கிற ஒரு அவுட் ஸ்டேஷன கையில எடுத்துட்டார்ல, அங்க இருக்கிற வெடிகுண்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு, அந்த லேடியோட சேர்ந்து ஹெலிகாப்டர்ல போய் அந்த ஒரு அலாஸ்காக்கு நடுவுல ஒரு வெளிச்சம் வந்திருக்கும் தெரியுமா? அந்த வெளிச்சம்ன்றது ஒரு போர்ட்டல். உள்ள இருந்து அந்த மான்ஸ்டர் வரதுக்கான போர்ட்டலு. ஸோ அத சுத்தியுமே அந்த வெடிகுண்டு வச்சிருக்காரு, வெடிக்க வைக்கணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர்ல ஏறிக்கிட்டு ஒரு வெடிகுண்ட வெடிக்க வைக்கிறாரு. அந்த நேரம் அந்த சுழல் அந்த போர்ட்டலுக்குள்ள இருந்து ஒரு ஜந்து வெளிய வருது. அதுக்கப்புறம் எல்லா வெடிகுண்டையுமே வெடிக்க வச்சிடுறாரு. அந்த வெடிக்க வச்சதுல போர்ட்டலு ஒரு சூறாவளி மாரி மாறி, அந்த ஜந்து எல்லாத்தையுமே உள்ள இழுத்துருது. அதோட அந்த போர்ட்டலுமே க்ளோஸ் ஆயிடுது. இத பார்த்தோனே நம்ம லீட்ஸாவும் கீழ இறங்கி மிஷன் சக்சஸ் அப்படின்னு மாரி சொல்றாரு. இப்போ அலாஸ்கால அவங்க மிஷன முடிச்சுட்டு இன்னொரு இடத்துல போர்ட்டல மூடுறதுக்காக போயிட்டுருக்காங்க. அந்த நேரம் அந்த லேடி சொல்றா நம்ம லீட்ஸா கிட்ட, "இந்த மாதிரி எதுக்காக நீங்க இத அடைக்கணும்னு சொல்லி போயிட்டுருக்கீங்க? இத விட நல்ல ஈஸியான டார்கெட் நம்ம கிட்ட இருக்குல்ல. அத போய் மூடிடலாம்ல. ஏன் இந்த போர்ட்டல மூடணும்?" அப்படின்னு மாரி கேட்க, அப்பதான் லீட்ஸா அவரு இதனால ஏதோ ஒரு பெருசா பாதிக்கப்பட்டிருக்காரு போல. ஸோ அதனால இந்த போர்ட்டல நம்ம ஃபர்ஸ்ட்டு மூடியே ஆகணும். இல்லன்னா பெரிய ஆபத்து அப்படின்னு மாரி சொல்லி அந்த ரோட்ல லெஃப்ட் எடுத்து போயிட்டுருக்காங்க. இப்போ ஃப்ளாஷ்பேக்ல நம்ம கேக்கோ, லீட்ஸா, அப்புறம் ராண்டா இவங்க 3 பேருமே மொனார்க்கோட புது ஹெட்டான ஹேட்ச போய் சந்திக்கிறாங்க.
இந்த மாதிரி நாங்க பால வச்சு ரேடியேஷன் மூலியமா காட்ஸில்லாவ வர வச்சு சக்ஸஸ் பண்ணிட்டோம். ஸோ இது மூலியமா நம்ம இன்னும் அதிகமான பவர் இருந்தது அப்படின்னா, அந்த மான்ஸ்டர்ஸ அழிக்கலாம் அப்படின்னு சொல்லி லீட்ஸாவும் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அத கேட்ட அந்த ஹெட்டு ஆச் என்ன சொல்றாரு, இதெல்லாம் நம்புற மாரியே இல்ல. அது மட்டும் இல்லாம நீங்க காமா ரேடியேஷன் அப்படின்னு சொல்லி அது இதுன்னு சொல்றீங்க. அது எல்லாத்துக்குமே நெறைய காசுமே நீங்க எடுத்துக்கிறீங்க. ஆனா இது எல்லாமே நம்புற மாரியே கிடையாது. ரிசர்ச்ன்னு சொல்லி அலைஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க வச்சிருந்த அந்த எக்யூப்மெண்ட்ட ஒரு ஜப்பான்காரன் தான் உருவாக்குனான்னு சொல்லி இந்த பேப்பர்ஸ்ல போட்டிருக்கு. உனக்கும் அந்த ஜப்பான்காரனுக்கும் என்ன தொடர்பு? அப்படின்ற மாரி நம்ம கெய்கோவ பார்த்து கேட்குறான். இத கேட்டோனே ராண்டாக்கு கோவமாயிடுது. வந்து நம்ம ஹேச்சோட மூஞ்சிலே ஒரு குத்து குத்துறான். அப்படியே கட் பண்ணா இப்போ பிரசன்ட்ல நம்ம லீட்ஸா அந்த லேடி கார்ல போயிட்டு இருந்தாங்கல்ல. அவங்க அடுத்த மிஷன நோக்கி போயிட்டு இருக்காங்க. இந்த நேரம் மொனார்க்கோட ஆஃபீஸ்க்கு நம்ம டிம்மு, அப்புறம் அந்த லேடி இவங்க 2 பேருமே நம்ம கேட்டு, கென்டாரோ, மே இவங்க 3 பேரையுமே கூட்டு வந்து இந்த ஆஃபீஸ காமிக்கிறாங்க. இத பார்த்தோனே கேட்டுக்கு இப்போ தான் புரியுது. இந்த அமைப்புக்காக தான் நம்ம தாத்தா, அப்பா எல்லாரும் வேலை பார்த்துருக்காங்க அப்படின்றத அவ இப்போ தான் உணர்றா. சரி ஓகே. நீங்க சொன்னத செஞ்சாச்சு. இதுக்கப்புறம் லீட்ஸா எங்க இருக்காரு அப்படின்ற விஷயத்த தேடுறதுக்காக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாரி அந்த பிரசிடென்ட் லேடி நம்ம ஹீரோயின பார்த்து கேட்குறாங்க. அப்பதான் சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி உங்கள நாங்க கண்டுபிடிச்சோம்ல அலாஸ்கால இருந்து. ஸோ அந்த இடத்துக்கு தான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டீட்ஸா அவரோட டீம கூட்டு போயிருக்காரு. போயிட்டு அங்க இருக்கிற ஒரு போர்ட்டல க்ளோஸ் பண்ணிட்டாரு. அதனால அங்கேருந்து வந்த ரேடியேஷனுமே ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத கேட்டோனே மேவும் அது நல்ல விஷயம் தானே. அது மூலியமா காட்சில வெளியே வராதுல்ல அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது நல்ல விஷயம் தான். ஆனா அந்த போர்ட்டல மூடுறதுனால இந்த உலகத்துல பல இடங்கள்ல 10 இடங்கள்ல மறுபடியும் ஒரு போர்ட்டல்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இது ரொம்பவே ஆபத்து. இப்போ மீதி இருக்கிற போர்ட்டல மூட போறேன்னு சொல்லிட்டு, இன்னும் பல போர்ட்டல்ஸ அவ திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அவர் எங்க இருக்காருன்னு சொல்லி சீக்கிரமா கண்டுபிடிச்சு அவர நிப்பாட்டி ஆவணும் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. இதே நேரம் நம்ம டீட்ஸா அவரோட அந்த லேடிய கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்கல்ல. எந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம கெய்கோவ ஒரு சில பூச்சிங்க உள்ள எடுத்துட்டு போயிருக்கோம்ல, அந்த இடத்துக்கு தான் இப்போ இவங்க போயிட்டு இருக்காங்க. இப்போ ஃப்ளாஷ்பேக்ல ஹேட்ச் நம்ம சொல்ற விஷயத்த நம்ப மாட்டாரு. அவர நம்பணும் அப்படின்னா, காட்ஸ்ல எந்தெந்த இடத்துலலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ, அந்த இடத்தெல்லாமே மார்க் பண்ணி ஒரு மேப்ப போட்டு அவர்கிட்ட குடுக்கணும். அப்பதான் அவர் நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாரி சொல்லி, இவங்க 2 பேருக்குமே அந்த ஒரு ஒர்க்க அசைன் பண்றாரு. இவங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி எங்க பேசிட்டு இருந்தாங்களோ, அதே இடத்துக்கு தான் இப்போ கென்டாரோ, கேட்டு, மே, அப்புறம் டிம்மு இவங்க 4 பேருமே போறாங்க. அங்க போயிட்டு பழைய ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கும்போது, கேட்டு ஒரு விஷயத்த பார்க்குறா. அவளோட பாட்டி கெய்கோ இருக்காங்கல்ல, அவங்க சில பூச்சிங்கள்னால மிஷன்ல இறந்து போயிட்டாங்க. ஸோ அவங்க இறந்ததுனால அவங்களோட இன்சூரன்ஸ் பெனிஃபிட் எல்லாமே ராண்டாக்கு போய் சேரட்டும் அப்படின்ற மாரி அந்த பேப்பர்ல போட்டிருக்கு. அத பார்த்தோனே இவங்க ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. அப்போ அந்த இடத்துக்கு தான் இப்போ லீட்ஸா அங்க போயிருக்கணும். ஸோ கெய்கோ எங்க இறந்தாங்களோ, அந்த இடத்துக்கு தான் லீட்ஸா தேடி போயிருக்கணும். அந்த இடத்த அவங்க க்ளோஸ் பண்றதுக்காக போயிட்டுருக்கணும் அப்படின்ற விஷயத்த நம்ம கேட்டு சொல்றா. இத கேட்டோனே அவங்க எல்லாருமே வண்டி எடுத்துட்டு கிளம்பி போயிட்டுருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கும் போய் சேர்ந்துடுறாங்க. இந்த இடத்துலேருந்து தான் அதிகமான ரேடியேஷன் கொஞ்சம் காலமா வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ இங்க தான் நம்ம லீட்ஸாவும் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. மனுஷங்க ஆள் நடமாட்டமே இல்லாத மாதிரி ஒரு இடம் மாரியே இருக்கு. ரேடியேஷன் அதிகமா இருக்கு அப்படின்னா, மனுஷங்களால உள்ள போகவே முடியாது. ஆனா இங்க எப்படி நம்மளால போக முடியுது அப்படின்னு சொல்லி டிம்முக்கு சந்தேகம். அப்ப போயிட்டே இருக்கும்போது டிம்மு ஏதோ ஒண்ணுல கால வச்சுடுறாரு. அப்புறம் தான் பார்த்தா தெரியுது, அது ஒரு பூச்சியோட மண்டையோடு. அந்த இடத்துல நெறைய பூச்சிங்களோட மண்டையோட இருக்கு. அப்போ ஒரு குழிக்கு பக்கத்துல வந்து நின்னு பார்க்குறாங்க. அங்க பார்த்தா நரகத்துக்கே போற அளவுக்கு ஒரு ஆழமான குழி இருக்கு. இத பார்த்தோனே கேட்டு கண்டுபிடிச்சிடுறா. இந்த இடத்துல தான் கெய்கோ கீழ விழுந்து செத்து போயிருப்பாங்க அப்படின்ற விஷயத்த சொல்றா. இத பார்த்துட்டு இருக்கும்போதே அங்க இருக்கிற லீச்சா கூட வந்து அந்த லேடி டீமோட இவங்கள கன் பாயிண்ட்ல வச்சு சரவுண்ட் பண்ணிடுறாங்க. இதே நேரம் ஃப்ளாஷ்பேக்ல 50 வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ராண்டா அந்த காட்ஸ்லாம் எங்கெங்க இடத்துலலாம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த போர்ட்டலோட மேப்ப குறிச்சு வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. இந்த ரேடியேஷன் வர எல்லா இடத்துலயுமே பூமிக்கு அடியில இருந்து தான் அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே வருது. ஸோ இங்க ஒரு உலகம் இருக்கிற மாரி பூமிக்கு அடியிலயும் ஒரு உலகம் இருந்தா, அங்க இருக்கிற மிருகங்கள்லாம் பெருசா வளர்ந்தது நம்ம மனுஷங்க கண்ணுக்கு அதனால தான் படல. ஸோ ஒருவேளை இந்த உலகம் அங்கேயும் வேற ஒரு உலகமா இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சுட்டு, இத உடனே கெய்கோ கிட்ட சொல்லணும்னு சொல்லி கெய்கோ இருக்கிற வீட்டுக்கு கிளம்பி போறாருங்க. அப்போ போகும்போது அங்கேருந்து ஒரு ரூம்ல ஒரு சின்ன பையன் அழுகிற சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா நம்ம கெய்கோக்கு ஒரு பையன் இருக்கான். அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கல்யாணம் ஆகி அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிருப்பாரு போல. இந்த விஷயம் இப்பதான் நம்ம ராண்டாக்கே தெரிய வருது.
இவங்க ஒரு ஜப்பான்காரி அப்படின்றதுனால, இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சான்ஸும் போயிடும். அது மட்டும் இல்லாம, இவங்களுக்கு ஆல்ரெடி ஹஸ்பண்ட் இருந்திருக்கான். அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சா, இதுக்கப்புறம் நம்மள மதிக்கவே மாட்டாங்கன்றதுனால தான், அந்த உண்மைய அவ மறைச்சிட்டு இருப்பா. இந்த விஷயத்த எல்லாமே தெரிஞ்சாலுமே, நம்ம ரேண்டா அவர ரொம்பவே லவ் பண்றதுனால, அவரு இன்னுமே லவ் பண்ணிட்டு தான் இருக்காரு, நம்ம கேக்கோவ. இப்போ பிரசன்ட்ல நம்ம கேட்ட கூட்டு போயிட்டு லீச்சா தனியா பேசுறாரு. "இங்க பாரு, உன்ன ஏன் நான் தனியா கூட்டு வந்து பேசுறேன்னா, உன்ன அந்த காட்சிலாம் நேர்ல பார்த்துருக்கு. ஆனா, உன்ன பார்த்துமே அது எதுவும் பண்ணாம போயிருக்கு அப்டின்னா, இங்கேருந்து கீழ ஒரு உலகம் இருக்கு. அந்த உலகத்துல இருந்து மேல எந்த ஒரு மான்ஸ்டர்ஸும் வராம இருக்கிறதுக்கும், இங்கேருந்து யாருமே அந்த உலகத்துக்கு போகாம இருக்கிறதுக்கும், ஒரு காவல்காரனா தான் அந்த காட்சில இருந்திருக்கு. இப்போ நம்ம அந்த போர்ட்டல்ஸ் ஓப்பன் ஆன எல்லாத்தையுமே மூடிட்டோம் அப்டின்னா, இதுக்கப்புறம் அங்கேருந்து எதுவுமே வராது" அப்டின்றத சொல்றாரு. ஆனா நம்ம கேட்டோம், "இல்ல நீங்க தப்பு பண்றீங்க. நீங்க மூட மூட நெறைய போர்ட்டல்ஸ் ஓப்பன் ஆகுது." அப்படின்ற மாரி சொல்ல, "இல்ல மொனார்க்கு இந்த மாரி தேவையில்லாத டேட்டாஸ்லாம் பார்த்து பயந்துட்டு இருப்பாங்க. நீ அத எதுவும் கண்டுக்காத." அப்படின்னு சொல்லி அங்க வச்சிருக்க பாம்ப வெடிக்க வைக்கிறதுக்கு தயார் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பாஸ்ட்ல நம்ம லீட்ஸா அந்த தயார் பண்ண மேப்ப எடுத்துட்டு போயிட்டு ஹேட்சுக்கும் மேல ஒரு உயர் அதிகாரி இருப்பாரு. அவர்கிட்ட போய் இந்த மேப்ப காமிச்சு, இந்த இடத்துல தான் அந்த போர்ட்டல்ஸ் இருக்கு. காட்ஸ்லாம் உண்மையிலே நம்ம உலகத்துல இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. இத கேட்டோனே அவருக்கும் ஆச்சரியம். என்னது உண்மையிலே காட்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம லீட்ஸா இந்த மேப்ப உங்ககிட்ட குடுக்கணும் அப்படின்னா, இதுக்கப்புறம் மொனார்க்கோட ஹெட்டா நம்ம கெய்கோவையும், ராண்டாவையும் தான் நீங்க போடணும்னு சொல்லி என்கிட்ட சத்தியம் குடுங்க அப்படின்ற மாரி. அப்பதான் நான் இத குடுப்பேன் அப்படின்ற மாரி சொல்லி சத்தியம் வாங்கிட்டு தான் இத குடுக்குறாரு. அப்படியே இப்போ பிரசன்ட்ல நம்ம லீச்சா இருக்கார்ல, அவரு அந்த பாம்ப தயார் பண்ணிட்டு, அத வெடிக்க வைக்கக்கூடிய ரிமோட்ட பக்கத்துல வச்சிருப்பாரு. அந்த ரிமோட்ட டக்குன்னு ஓடி வந்து நம்ம டிம்மு அத எடுத்துட்டு போயிடுறான். இத பார்த்தோனே கேட்டு, "என்னடா சொல்லாம கொள்ளாம எடுத்துட்டு போயிட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போறா. ஆனா, அதுக்குள்ளயே அவரு அந்த ரிமோட்ட ஆன் பண்ணிட்டாரு போல. அந்த சுத்தி இருக்கிற பாம்பு, அந்த போர்ட்டல சுத்தி இருக்கிற பாம்பு வெடிக்க ஆரம்பிக்குது. அங்க இருக்கவங்களும் அங்கருந்து அப்படியே தள்ளி போக, அப்போ அந்த குழிக்குள்ள இருந்து ஒரு பெரிய வண்டு மாரி இருக்கக்கூடிய மான்ஸ்டரு வெளிய வருது. இந்த நேரம் அங்க இருக்கிற கேட்டு கீழ குழிக்குள்ள விழ போறா. அப்போ டக்குன்னு வந்து நம்ம லீட்ஸா அவளோட கைய பிடிச்சுட்டு, இந்த மாரி "உங்க பாட்டிய விட்ட மாரி நான் உன்ன விட மாட்டேன்" அப்படின்னு மாரி சொல்லி கூட்டு போயிட்டுருக்காரு. ஆனா, அவரு எதிர்பார்க்கறதுக்குள்ளயுமே அந்த குழிய சுத்தி இருந்த அந்த பாம் எல்லாமே வெடிச்சு, குழிக்குள்ள இவங்க 2 பேருமே சேர்ந்து விழுந்துடுறாங்க. அந்த குழி அந்த போர்ட்டலுமே இப்போ குளோஸ் ஆயிடுது. ஸோ, இதோட இந்த பார்ட் 2 வீடியோவ நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அண்ட் எண்டிங் எப்படி இருக்க போகுது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே அடுத்த பார்ட் 3 வீடியோல பார்க்க போறோம். எத்தன பேருக்கு பார்ட் 3 வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் உங்கள அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான மூவில வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப்.